ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அதிமதுரம்ங்கிற மூலிகை பொடியோட மருத்துவ பயன்கள் மற்றும் அழகுக்கு அதை எப்படி பயன்படுத்துவதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதிமதுர மூலிகையில் நமக்கு பயன்படுற பகுதி அதோட வேர் பொடி தான். இதோட வேர் பொடி நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஆனால் நம்ம நல்ல பிராண்ட் பார்த்து நல்ல சுத்தமான பொடி தானான்னு பார்த்து வாங்கணும். நான் இங்கே கையில் வச்சுருக்கிற இந்த ப்ராடக்ட் நான் நைக்கா வெப்சைட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதிமதுர பொடிக்கு முலத்தி, எஷ்தி மதுன்னு வேறு பெயர்கள்லாம் இருக்குது. இதோட நேம்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பொருள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அதிமதுரம்ங்கிறது 40 times மோர் ஸ்வீட்டர் தேன் சுகர்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஒயிட் சுகர் நம்ம பாடிக்கு பல கேடுகளை விளைவிக்கும். இந்த அதிமதுரம் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த அதிமதுர பொடியை நீங்கள் இன்டர்னலாக எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு வெந்நீர்லையோ அல்லது வார்ம் மில்க்லையோ நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் இதை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடலாம். குறிப்பாக இந்த மூலிகை பொடி நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பிரச்சனைகளான சளி, இருமல், அதுக்கப்புறம் அலர்ஜி கண்டிஷன்ஸ் போன்ற ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்கும். இந்த அதிமதுர பொடியை நீங்கள் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லங்ஸில் உள்ள டிஷ்யூஸ் நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஆகும். லங்ஸ் நல்லா ஹெல்த்தி ஆகும். நல்லா அதிலோட மியூக்கஸ் மெம்பரன்ஸ்லாம் நல்லா மாய்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் உள்ள எக்ஸஸ் மியூக்கஸ் எல்லாம் நம்ம லங்ஸ் எக்ஸ்பெல் பண்ணிடும். அப்புறம் உங்களுக்கு தொண்டை கரகரப்பு அல்லது சோர் த்ரோட் இதுக்கெல்லாம் நம்ம இந்த அதிமதுர பொடியை கொஞ்சம் தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் 2 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா இந்த தொண்டை கரகரப்பு முழுவதும் சரியாகும். கிட்ஸு சோர் த்ரோட்டில் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் இதே மெத்தடில் இந்த பொடியை தேனில் மிக்ஸ் பண்ணி கிட்ஸுக்கும் தாராளமாக சாப்பிட கொடுக்கலாம். ஆஸ்துமா போன்ற அலர்ஜி கண்டிஷன்ஸில் கஷ்டப்படுறவங்க டெய்லியும் இந்த அதிமதுர பொடி, அதுக்கப்புறம் புஷ்கர மூலம்ங்கிற மூலிகையோட பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன், இதெல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் இன்டைஜஷன், அசிடிட்டி, ஸ்டமக் அல்சர் அல்லது வயிற்றுப்புண், அதுக்கப்புறம் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இந்த பொடியை தொடர்ந்து சாப்பிட்டா இதிலேருந்தெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த அதிமதுர பொடிக்கு புண்ணாற்றி செய்கை இருக்குது. இது புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையது. அதுக்கப்புறம் இந்த அதிமதுர பொடி அல்சருக்கு ஒரு காரணமான ஹெலிகோபாக்டர் பைலோரிங்கிற பாக்டீரியாவோட வளர்ச்சியை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். தொடர்ந்து இந்த பொடியை நம்ம உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்டமக்கில் செக்ரீட் ஆகிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட செக்ரீஷனை இது ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு நேச்சுரல் ஆன்டாசிடாக ஆக்ட் பண்ணி நம்ம ஸ்டமக் அல்சரோட சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணோம். குறிப்பாக இதை நம்ம ஸ்டமக் அல்சருக்கு எப்படி எடுத்துக்கிடணும்னா, இந்த பொடியை வெந்நீரில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் அரிசி கஞ்சி சேர்த்து நம்ம இதை டெய்லியும் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஸ்டமக் அல்சர்னால் வர பெயின், இரிட்டேஷன் எல்லாமே நல்லா குறையும். அதுக்கப்புறம் இந்த அதிமதுர பொடி ரொம்ப ஒரு இனிப்பு சுவை உடையதாக இருந்தாலும் இதை நம்ம டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த பொடியில் கிளாப்ரிடின்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. இந்த கிளாப்ரிடின் நம்ம பாடியில் உள்ள பேங்க்ரியாட்டிக் செல்ஸ்லேருந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்ணோம். ஸோ அதனால நம்ம டயபெட்டிஸ்க்கு நம்ம சாப்பிட்ற வேறு மருந்துகள் கூட சேர்த்து இந்த அதிமதுர பொடியை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பிளட் சுகர் லெவல்ஸை இது ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்ட உதவியாக இருக்கும். அடுத்தது தொடர்ந்து அதிமதுர பொடியை சாப்பிட்றதுனால நம்ம மெமரி, கான்சன்ட்ரேஷன், பவர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பொடி நம்ம பாடியில் உள்ள அட்ரினல் கிளாண்ட்ஸ் மேலே ஆக்ஷன் இருக்குது. இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் தான் நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமான ஹார்மோன்ஸான கார்டிசால், அட்ரினலின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்ணுது. ஸோ நம்ம அதிமதுரத்தை எடுத்துக்கிறனால இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸை அது ரெகுலேட் பண்ணி இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரீஷனை ரெடியூஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி நம்ம மைண்ட் நல்லா காமாக இருக்க இது உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இந்த அதிமதுர பொடியை இன்டர்னலாக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நம்ம ஸ்கின் கீழே உள்ள டாக்ஸின்ஸை அது ஃப்ளஷ் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பிரைட் கிளியர் காம்ப்ளெக்ஷனை கொடுக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக அந்த அதிமதுரத்தை வாரத்தில் ஒரு 2 times நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்காக இதை யூஸ் பண்ண நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அதிமதுர பொடி, தேன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர், அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், அல்லது சாதாரண வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதை நல்லா ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 20 minutes வச்சுட்டு அதை நம்ம வாஷ் ஆஃப் பண்ணிட்டோன்னா
நம்மளுக்கு எல்லா ஸ்கின் கன்சர்ன்ஸுமே, அதாவது பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்மளுக்கு கிளியர் ஆகி ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக ஒரு கிளியர் காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.